உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக கேமராசி. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தற்பொழுது மோடி அரசு பதவி ஏற்றுவதற்கு பின் தற்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும், 9ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும், 10ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளே இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய பல மக்களுக்கு, அனைத்து மக்களுக்குமே சொல்லலாம், பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இன்று முதல் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தினம் ஒரு நாளும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்பது பட்ஜெட் மீது எப்படி இருக்கிறது என்பது நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களின் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்பது பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் 1096 கடற்கரை நீளம் கொண்ட தமிழகத்தின் கடற்கரை கிராமங்கள் என்று பார்க்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்களில் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக வைத்து பல்வேறு மீனவ சமுதாய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. முதன்மையான பிரச்சனையாக இலங்கை கடற்படையினரால் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு ஆளாகி தினம் தினம் பல மீனவர்கள் அங்கே கைது செய்யப்படுவதாகவும் பின்னர் விடுவிக்கப்படுவதாகவும் அதுவே தொடர்கதையாக நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய மீனவர் சமுதாய மக்களின் பிரதான பிரச்சனைகள் என்பது என்னவாக இருக்கிறது, அவர்களுக்கான பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எடுக்கப்படக்கூடிய தீர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒரு பக்கம் கடலுக்குள் செல்லும் மீனவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இன்னொரு பக்கம் கடலோர கிராமத்தில் இருக்கும் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லை என்ற சூழல் உள்ளது. தற்போது மீனவர்களுக்கு பெரிய சிக்கலாக இருப்பது எல்லை பிரச்சினைதான். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்களுக்கு ஆந்திர மீனவர்களாலும், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையாலும் பொருள் இழப்பும் உயிர் இழப்பும் ஏற்படுகிறது. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டு வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக உள்ளது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற இரு நாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது தமிழக மீனவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கச்சத்தீவின் மீதான தமிழக மீனவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், அப்பகுதியில் நுழைகின்ற தமிழக மீனவர்கள் கடத்தப்படுவதையும் தாக்கப்படுவதையும் தடுக்கவும் கச்சத்தீவு திரும்பப் பெறப்பட வேண்டும் என்பது தமிழக மீனவர்களின் நெடுநாள் கோரிக்கையாக உள்ளது. கடந்த பல தேர்தல்களில் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டும் இன்னும் இது நிறைவேறவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் நீண்ட கடலோர மாவட்டங்களை கொண்ட 3வது பெரிய மாநிலமான தமிழகத்தின் பல கடலோர மாவட்டங்களில் பருவமழை பெய்யும் போது கடல் அரிப்பு ஏற்படுகிறது. மேலும் அந்த சமயத்தில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களுக்கு செல்வதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. கடல் அரிப்புகளில் இருந்து பாதுகாக்க தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்றும், கடல் அரிப்பு பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் கடலோர பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. படகுகளில் ஏற்படும் எதிர்பாராத சிக்கல் காரணமாக நடுக்கடலில் தவிக்கும் மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும், விசைப்படகுக்கான மானிய விலை டீசல் அளவை அதிகரிக்க வேண்டும், கட்டி முடிக்கப்படாத சுனாமி குடியிருப்பு பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்பதும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் நீர்வளத்துறைக்காக தனி அமைச்சகம் வேண்டும் என்பதும் இவர்களின் எதிர்பார்ப்பு. தற்போது மத்திய அரசில் விவசாயத் துறையிடமும் மாநில அரசில் கால்நடை துறையிடமும் மீன்வளத்துறை உள்ளது. விசைப்படகு வாங்க மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்க வேண்டும், விசைப்படகுக்கு மானிய விலையில் 2000 லிட்டர் டீசல் வழங்க வேண்டும், கடற்கரை மேலாண்மை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் மீனவர்கள் மத்தியில் உள்ளது. தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா எதிர்வரும் பட்ஜெட்? இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்புகள் என்பது பல வகையாக இருக்கிறது.
தற்பொழுது வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்கின்ற கனவும் இவர்களிடத்தில் இருக்கிறது. கடந்த பல ஆண்டு காலமாகவே மீனவ சமுதாய மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க இருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம், மேலும் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும், மானிய விலையில் அவர்களுக்கு டீசல் வழங்கப்பட வேண்டும், டீசல் அளவை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகள் இவர்களிடத்தில் இருக்கின்றன. இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் ராமேஸ்வரத்திலிருந்து நேரடியாக கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலா. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் தேசிய மீனவர் பேரவை தலைவர் திரு இளங்கோ. முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, இப்போ நீங்க ராமேஸ்வரத்துல இருக்கீங்க. ராமேஸ்வரத்துல மட்டும் எத்தனை மீனவ கிராமங்கள் இருக்கு, எத்தனை மீனவ மக்கள் இருக்காங்க, அவர்களுடைய நிலை என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு, அவங்க கிட்ட கேள்வி. தற்சமயம் ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றது ஒரு நீண்ட கடற்கரையை கொண்ட மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த மீனவ கிராமங்கள்ல என்ன பிரச்சனைனா, மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்களே உள்ளன. இவர்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. முதலாவது சொல்லப்படும் என்றால் தற்போது பாரம்பரிய மீன்பிடி முறையும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விசைப்படகுகளை அதிநவீன வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கிற முறையும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்ப தற்சமயம் என்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றால், அவர்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அதாவது அரசு வழங்கக்கூடிய, மாநில அரசு வழங்கக்கூடிய மானிய டீசல் மட்டுமே இவர்கள் பெறுகின்றனர். மத்திய அரசு வழங்கக்கூடிய மானிய டீசல் தற்சமயம் அவர்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து மானிய டீசலுக்கான நிதியும் இவர்கள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆழ்கடலில் சென்று போய் மீன்பிடிப்பதற்கான வசதிகள் கிடையாது. ஆனால் இந்த குறுகிய கடல் பகுதியிலே சென்று மீன்பிடிக்கக்கூடிய வசதி உள்ளது. அவர்கள் பிடிச்சிட்டு வர விலையை சிண்டிகேட் அமைத்து வியாபாரிகள் கொள்ளையடிப்பதாக மீனவர் குற்றச்சாட்டுகின்றனர். அதற்காக வரும் நிதியாண்டில் புதிதாக அரசு அமைந்துள்ளது. இந்த அரசு நிதி பட்ஜெட்ல எங்களுக்கு மீன் பிடித்து வரக்கூடிய மீன்களுக்கு ஒரு குளிர்பதன கிடங்கு அமைத்து தரணும். எங்களுடைய மழைக்காலங்களில் எங்களுடைய படகுகளை இந்த பகுதியில் நிறுத்தும் போது படகு ஒன்றுடன் ஒன்று மோதி சேதம் அடைஞ்சிருது. இதற்காக தனுஷ்குடி பகுதியில் ஒருங்கிணைந்த ஒரு துறைமுகம் அமைத்து தரணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் படகுகள் காணாமல் போனாலோ, எங்கள் மீனவர்கள் காணாமல் போனாலோ அதை கண்டுபிடித்து தருவதற்கான அனைத்து ஏற்பாடும் மீன்வளத்துறையை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படை பிடித்து செல்லப்படும் போது மீட்டு வருவதற்காக மீன்துறையிடம் எந்தவித படகுகளும் கிடையாது. அதற்கு மீன்துறைக்கு ஒரு அதிநவீன படகுகள் வழங்கின. அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் காணாமல் போகும்போது மீனவர்களை தேடி தருவதற்கு அந்த படகை பயன்படுத்துவதற்கு படகு வாங்கி கொடுக்கணும் சொல்றது இவங்களுடைய கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இவங்களுக்கு டீசல், மானிய டீசல் வழங்கணும் சொல்லி சொல்றாங்க. அது எப்படி வழங்கணும்னா கொள்முதல் விலையிலேயே வழங்கணும் சொல்றாங்க. வெளிநாட்டு கப்பல்கள் வெளிநாட்டு கப்பல்களுக்கு மானிய டீசல் கொள்முதல் விலையில வழங்கப்படுகிறது. அதே போல எங்களுக்கு கொள்முதல் விலையில டீசல் வழங்கணும் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க வியாபாரிகள் இதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இலங்கை கடற்படை போராடி மீன் பிடித்துட்டு வரோம். அந்த மீன் பிடித்துட்டு வரும்போது அவங்க வியாபாரிகள் இங்க சிண்டிகேட் அமைத்து அவர்கள் குறைந்த விலையிலே எங்களுடைய மீன்களை எடுக்கிறாங்க. இதனால வரும் மத்திய பட்ஜெட்ல ஒரு சர்வதேச விலை கிடைப்பதற்கு இந்த மத்திய பட்ஜெட்ல ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு அமைத்து எங்களுக்கு சர்வதேச விலை வாரத்துக்கு ஒரு முறை இந்த விலை என்ன இறால், நண்டு, கணவாய் போன்ற மீன்களுக்கு வாரம் வாரம் விலை நிர்ணயம் செய்யணும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் சொல்லி சொல்றாங்க இவங்களுடைய இது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காதனால சிண்டிகேட் அமைத்து அந்த வியாபாரிகள், ஒரு சில வியாபாரிகளே இது பண்றாங்க. 1991ஆம் ஆண்டில் பொருளாதார கொள்கையில அதிகமா பயன்பெற்றது இந்த வியாபாரிகளே பயன்பெற்றது என்பது ஒரு மீனவர்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் பாலா. தமிழக மீனவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் என்பது இருக்கிறது. அவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், மானிய விலையில் டீசல் வழங்க வேண்டும், மீன்வளத்துறைக்கென்றே தனியாக அமைச்சகம் வேண்டும் என்கின்ற பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற கோரிக்கைகள் பலவாக இருக்கின்றன. அதற்கு முன்னதாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீன்வள கிராமங்கள் மற்றும் மீன்வளத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னென்ன பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் கடந்த பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்காக, ஏனென்றால் மத்திய அரசை பார்க்கும் பொழுது விவசாயத்துறையில் தான் மீன்வளத்துறை இருக்கிறது. 2013-14 2025 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள் ஒதுக்கீடு, மீன்வளத்துறைக்கான உள் ஒதுக்கீடு என்பது 305 கோடியாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மீன்வளத்துறைக்காக செலவிடப்பட்ட தொகை என்று பார்க்கும்பொழுது 8 கோடி தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது
கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களில் பல்வேறு மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அதில் மக்கள் தொகை என்று பார்க்கும் பொழுது 9.15 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகளின் நீளம் என்று பார்க்கும் பொழுது 1076 கிலோமீட்டராக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் 608. ஆண்டு ஒன்றிற்கு மீன் உற்பத்தி மட்டும் 2011-2012 ஆண்டு புள்ளி விவரத்தின்படி 1,84,753 டன் மீன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்களின் பிரதான பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. முதன்மையாக இலங்கை கடற்படையினருடைய தொடர் தாக்குதல் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஆந்திர மீனவர்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் பாதிப்படைந்திருக்கின்றனர். பல மீனவ கிராமங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது மாயமாகும் மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் வசதி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. கடற்கரை கிராமங்களில் போதிய அளவு கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை. இதனால் கடல் சீற்றம் ஏற்படுகின்ற காலங்களில் கடலில் ஊருக்குள் புகுவதாக பிரச்சனைகள் இருக்கிறது. தேவையான இடங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மீனவ சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் பல்வேறு கடற்கரை ஓரங்களில் தொழிற்சாலை தொடர்பான கழிவுகள் கொட்டப்படுவதால் மீன்வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் மீன் விலைகள் ஏறக்கூடிய அபாயமும் இருக்கிறது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசை பொறுத்தவரை மீன்வளத்துறைக்கென்று தனி அமைச்சகம் இல்லை. தனி அமைச்சகம் வரும்பொழுது பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இவர்களுடைய கோரிக்கை இவர்களுக்கு விசைப்படகு வாங்க மானியத்துடன் வங்கிக் கடன் வழங்க வேண்டும். மேலும் மானிய விலையில் 2000 லிட்டர் டீசல் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. மேலும் கடற்கரை மேலாண்மை சட்டத்தை மீனவர்களை பாதிக்கக்கூடிய பல அம்சங்கள் அதில் இருப்பதால் அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. மேலும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாகவே இவர்களிடத்தில் இருக்கிறது. பல்வேறு தேர்தல்களில் இது வாக்குறுதிகளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு பிரதான பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். பல தேர்தல்களில் இவர்களுடைய பிரச்சனைகள் என்பது வாக்குறுதிகளாக பார்க்கப்பட்டது, வாக்குகளாக பார்க்கப்பட்டது. ஆனால் பிரச்சனைக்குரிய தீர்வு என்பது இன்னும் எட்டப்படவில்லை என்கின்ற கருத்து இவர்களை முன்வைக்கிறார்கள். தற்பொழுது இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் தேசிய மீனவர் பேரவர் தலைவர் திரு இளங்கோ அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தை பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்கள் இருக்கு. 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? பொதுவாகவே மீனவருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய மக்களில் பெரும்பகுதியான விவசாயிகள், அதற்கடுத்து நெசவாளர்கள், மூன்றாவதாக பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மீனவர்கள். அப்படிப்பட்ட மீனவர்களை இந்த நாட்டினுடைய மத்திய அரசு கடந்த 67 ஆண்டுகளாக கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறதா என்றால் சுத்தமாக இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு மீனவர்களை ஒரு பொருட்டாகவே இதுவரை மதித்தது இல்லை. மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களில் பல்வேறு முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து மீனவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட தமிழகத்தில் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு கூட சுமார் 1500 கோடி ரூபாய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். ஆனால் மத்திய அரசு அப்படி இல்லை. கடந்த ஆண்டு 2013-14 நிதியாண்டில் மதிப்புரிய சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து சமர்ப்பித்த பட்ஜெட்டில் இந்த மீன்வளத்துறைக்கு என்று அவர் ஒதுக்கி இருக்கிற தொகை வெறும் 317 கோடி ரூபாய் தான். விவசாய அமைச்சகத்திற்கு 2025 கோடி ரூபாயில் விவசாய அமைச்சகத்தில் 4வது இடம் பெற்றிருக்கிறது மீன்வளத்துறை. விவசாயத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கோழி வளர்ப்பு போன்ற அந்த பறவைகள் வளர்ப்பு சம்பந்தமான பவுல்ட்ரி துறை 4வது மீன்வளத்துறைக்கு வெறும் 317 கோடி ரூபாய். அதில் கூட 8 கோடி ரூபாய் மட்டும்தான் நேரடியாக மீனவர் நலனுக்காக ஒதுக்கப்பட்டது. அதில் 3 கோடி ரூபாய் குஜராத் மாநிலத்திலிருந்து பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்படக்கூடிய விசைப்படகுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, சீரமைப்பதற்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த தொகை கடந்த 3 ஆண்டுகளாக 1 ரூபாய் கூட செலவிடப்படவில்லை, யாரும் கொடுக்கப்படவில்லை. மீதி இருக்கக்கூடிய தொகையெல்லாம் மீன்வளம் சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்களுக்கு வீண் செலவுகளுக்காக ஒதுக்கப்படுகிறது. நேரடியாக மத்திய அரசு இந்த 67 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மத்திய அரசு
மீனவர்களுக்கு நிறைய செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு கடற்கரை மாநிலம் சார்ந்த 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த மதிப்புரிய நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பிரதமராக பொறுப்பேற்றுள்ள காரணத்தால் இதற்கு முன்பு கடற்கரை பகுதியை சார்ந்தவர்கள் யாருமே பிரதமராக இருந்ததில்லை, நரசிம்மராவ் தவிர. அதனால் அவர்கள் யாரும் இதில் கவனம் செலுத்த இப்பொழுது ஒரு நல்ல கவனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்து கொடுக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஐயா. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் 10ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்பது அதிக அளவில் தான் இருக்கிறது. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன விதமான சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றி தான் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இது குறித்த பல தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தற்பொழுது இருக்கக்கூடிய அதாவது இன்னும் சில தினங்களில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த பட்ஜெட்டில் தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிதான் பல்வேறு விதமான கருத்துக்களை பார்த்து வருகிறோம். மேலும் புதுக்கோட்டையில் கூட பல்வேறு மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக நம்பி பல்வேறு மீன்பிடி தொழிலாளர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது, மேலும் இந்த மீனவர்களின் நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்த கருத்தை எம்முடைய செய்தியாளர் மற்றும் மீனவர் சங்க தலைவர் திரு விடுதலை குமரன் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட 51 மீனவ கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இது தவிர ஃபைபர் படகு, நாட்டுப்படகு மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட படகுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகள் அளித்திருந்தாலும் இது வந்து போதுமானதாக இல்லை என்ற கோரிக்கையை மீனவர்கள் மத்தியில் வந்து எழுந்துள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகை ஆகிய பகுதிகளில் மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் வந்து ஆழ்கடல் பகுதிக்கு சென்று வந்து மீன்பிடி, அதாவது 2-3 நாட்கள் கடலுக்குள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருவதால் இவர்கள் மாதத்திற்கு இவங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து 1500 லிட்டர் வந்து மானியமாக டீசல் வழங்கி வருகிறது. இந்த டீசல் மானியம் வந்து போதவில்லை. கிட்டத்தட்ட 2500 லிட்டர் ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் வந்து 12 முறை, அதாவது ஒரு மாதத்திற்கு 12 முறை கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மீன்பிடித்து அந்நிய செலவாணிகள், அதாவது 1 கோடி ரூபாய் வரை மாதத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 1 கோடி ரூபாய் வரை வந்து அந்நிய செலவாணியாக மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைத்து வருகிறது. இதனால வந்து மத்திய அரசு 2500 லிட்டர் டீசல் மானியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து மீனவர்கள் மத்தியில் உள்ளது. மத்திய அரசாங்கம் போடக்கூடிய இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பாக மீனவர்களுக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். இரண்டாவதாக மீனவர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கின்றது. அதாவது தலித் மக்களுக்கு, ஷெட்யூல்ட் காஸ்ட் மக்களுக்கு எப்படி தனியாக நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றனவோ அதே போன்று மீனவர்களை கடல்வாழ் பழங்குடிகளாக அறிவிக்க வேண்டும். அந்த கடல்வாழ் பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதிகள் அறிவிக்கப்பட வேண்டும். கடலோர கிராமங்களை கொண்ட புதிய ஒன்றியங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒன்றியங்களிலே மீனவர்கள் மட்டுமே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அதை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும். ஆக தனி அமைச்சகம், கடல்வாழ் பழங்குடிகள் என்ற அறிவிப்பு, அதோடு நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தொகுதிகள் மீனவர்களுக்கென தனியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம். மீனவர்களுக்காக பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. எதிர்வரும் பட்ஜெட்டில் இவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது. மீன்வளத்துறைக்கென தனியாக அமைச்சகம், மேலும் தற்பொழுது தனித்தொகுதிகள் இருப்பது போல மீனவ சமுதாயத்தினருக்கும் ஒரு சில தனித்தொகுதிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இதை பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். ஐயா, இப்போ அங்க இருக்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நிலை என்ன அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மீனவர் பிரச்சனை அப்படின்னாலே எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வருவது இலங்கை மீனவர்களுடைய அட்டூழியம். தமிழக மீனவர்கள் வந்து அடிக்கடி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க நீதிமன்றத்துல வச்சு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்கதையாகவே நடந்துட்டு வருது. அப்போ நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவுல நீங்க போயிட்டு இருக்கீங்க, இலங்கைக்கு போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. அப்போ இந்த பிரச்சனை என்பது எப்படி பார்க்கப்படுது? இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த இலங்கை தரப்புல இருந்து தமிழக மீனவர்களை காப்பாற்ற என்ன மாதிரியான சலுகைகள், திட்டங்களை எதிர்பார்க்கிறேன்? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு உணர்வு பிரச்சனையாக இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே அந்த பிரச்சனையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுது முடியும் என்று.
அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை சென்னையிலும் 2வது கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புவிலும் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற என்ற முறையில் அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டும் என்று நாங்கள் கருதினோம். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு உரியவர்கள். அங்கே உள்ள தமிழ் மீனவ பிரதிநிதிகளோடு நாங்கள் பேசும்பொழுது அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவர் தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்வு காண வேண்டும். 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் மீன் பிடிப்பதில் 2 நாட்டு மீனவர்களும் ஒட்டுமொத்தமாக ஈடுபட வேண்டும். 2 நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, யாருமே அதில் பெரிய கோடீஸ்வரர்களாகவோ பணக்காரர்களோ இல்லை. சாதாரண அன்றாட பிழைப்புக்காக, அன்றாட வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிப்பவர்கள் தான் என்பதை உணர்ந்து அவர்களும் இந்த தமிழகத்தினுடைய மீனவர்கள், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள், குறிப்பாக இந்த 6 மாவட்டங்களை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தோடு தான் எங்களை கொழும்புக்கு வர சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவர்களை சரி செய்துவிட்டு, அவருடைய மனநிலை சரி செய்துவிட்டு, அங்கே தொடர்ச்சியாக 2 பகுதி மீனவர்கள் எப்படி மீன்பிடிப்பது? ஏன்னா 2க்கும் இடைப்பட்ட பகுதி மிக குறைந்த பகுதி. அங்கு ஒரு சர்வதேச எல்லை என்று சொல்லக்கூடிய எல்லையெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில பகுதிகளில் 29 நாட்டிக்கல் மைல் என்று சொல்லக்கூடிய கடல் மைல், அதை விட குறைவான கடல் மைல் பகுதியெல்லாம் இருக்கிற காரணத்தினால் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் 2வது பேச்சுவார்த்தை கொழும்பு சென்றிருந்த போது கூட அங்கு அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக நடைபெற்று மாலையில் ஒரு நல்ல ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த தீர்வுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், குறிப்பாக மீன்வளத்துறையை சாராத மற்ற துறைகளை சார்ந்த அதிகாரிகள், சட்டத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியாமல் சில சிக்கலை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது ஏற்பட்டக்கூடிய இந்த மத்திய அரசு, புதிய மத்திய அரசினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள், தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை 4 முறை இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் கடிதம் எழுதும் போதும் உடனடியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தலையிட்டு இலங்கை அரசோடு பேசி அந்த மீனவர்களை விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் விசைப்படகுகள் விடுவிக்கப்படவில்லை. இப்போது 64 மீனவர்கள் அங்கு சிறையில் இருக்கிறார்கள். 15 விசைப்படகுகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை உடனே மீட்க வேண்டும் என்று நேற்றைய தினம் கூட 4வது கடிதத்தை தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று இலங்கை அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் விரும்புகிறார்கள். அங்குள்ள மீனவ பிரதிநிதிகள் விரும்புகிறார்கள். அதேபோன்று இன்றைய மத்திய அரசும் விரும்புகிறது. தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தலைமையிலான அரசும் விரும்புகிறது. ஆக இந்த பிரச்சனை சுமூகமாக வெகு விரைவில் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என்னை போன்றவர்கள் கருதுகின்றோம். இப்பொழுது அரசு மட்டத்தில், உயர் மட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட நான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு தொடர்பு கொண்டு பேசினேன். அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறும். அதற்கு பிறகு மீனவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்று ஜூலை மாதத்தில் ஒரு முழுமையான சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று கருதுகின்றோம். நானும் மீனவ சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்ற முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளோடு தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டு வருகிறோம். இந்த தீர்வு காண வேண்டும் என்று அவர்களும் விரும்புகிறார்கள், நாமும் விரும்புகிறோம். சரியான ஒரு தீர்வு இன்னும் 1 மாதத்திற்குள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஐயா. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்ப அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட கேளுங்க. பருவமழை காலங்கள்ல கடல் அரிப்பு அதிகமாக இருக்கும் காலகட்டத்துல தூண்டில் வளைவுகள் பல இடத்தில் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த மக்களிடத்துல இருக்கு. இதனால பல இடங்கள்ல கடல் நீர் ஊருக்குள்ள வந்துட்டு அவங்க பல இடங்களுக்கு வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் நிலவுது. அப்போ இந்த விஷயத்தை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது? தூண்டில் வளைவுகள், கடல் தடுப்பு சுவர் அப்படின்னு அமைக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்களிடத்துல எந்த அளவுல இருக்கு? அவங்க கிட்ட கேளு. தற்சமயம் வந்து நம்மள்ட்ட வந்து மீனவர்களும் கடலையும் கடலை சார்ந்துள்ள மக்களையும் ஆய்வு செய்த வரலாற்று ஆர்வலர் சிவராஜ் இருக்காரு. மீனவர்கள் ஃபுல்லா வந்து தற்சமயம் வந்து கடல் அரிப்புனால வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வேற என்ன மாற்று ஏற்படுத்த பண்ணி கொடுக்கணும்? அரசாங்கம் வந்து வெண்மை புரட்சி, பசுமை புரட்சின்னு சொல்லி நிதி ஒதுக்கீடு பண்ணுது. ஆனா மீனவர்களுக்கு சொல்லி நீல புரட்சின்னு சொல்லி சிறப்பு நிதி ஒதுக்கி அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் உயர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. ஏறக்குறைய 10 மாநிலங்கள் வந்து இன்னைக்கு கடற்கரை சார்ந்த மாநிலங்கள். அதுல 1 கோடி பேர் நேரடியா மீன்பிடி தொழில இருக்காங்க. 10 கோடி பேர் மீன்பிடி சார்ந்த தொழில இருக்காங்க. அவங்களுக்கான எந்த விதமான தனி அமைச்சரவையில தனி இடம்ன்றது கிடையாது. ஒவ்வொரு மினிஸ்டரியா போய் காக்கா பிடிச்சு ஒவ்வொருத்தரையா போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் மீனவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேரடியா பேசுறதுக்கான எந்த விதமான துறையும் கிடையாது. 2வது, ஏறக்குறைய
சுதந்திர இந்தியாவில் மீனவர்களுக்கான மறு ஆய்வுன்னு சொல்லிட்டு மீனவர்களுடைய வாழ்வியல் உயர்வுக்கு கடல் வளம் பெருக்கிறதுக்குன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த விதமான ஆய்வு நடத்தல. முதல்ல ஒரு கமிஷன் அமைக்கணும், அமைச்சு கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வியல் ஆதாரத்தை ஆய்வு பண்ணணும், கடல்ல இருக்கக்கூடிய மீன் வளத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி அதன் அடிப்படையில் சிறப்பு நிதியா வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் மேனிக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி அவங்களோட வாழ்க்கை உயரத்துக்கான முயற்சி எடுக்கணும். அடுத்தாள்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. முதல்ல. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன்பிடி தொழில மறு தொழிலுக்கான வாய்ப்புகளை எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய துறைமுகம் தான் இருக்கு, தூத்துக்குடி, சென்னை. இதை விட்ட இடையில ஏறக்கூடிய 14 மீனவ பாரம்பரிய துறைமுகங்கள் இருக்கு. அது மேம்படுத்துறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் மத்திய அரசோ மாநில அரசோ எடுக்கல. ராமேஸ்வரத்திலே 3 இடங்கள்ல இயற்கை துறைமுகம் இருக்கு. அந்த இயற்கை துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. வெறுமனே பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அவங்க வாழ்க்கை ஆதாரம் உயர்றதுக்கு மத்திய அரசாங்கம் சிறப்பு நிதியை முதல்ல ஒதுக்கி ஏறக்குறைய முதல்ல எடுத்தவொன்னா 1000 கோடி ரூபாய் ஒதுக்கணும். ஒதுக்கி அதற்கான ஆய்வுகள் செஞ்சு அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். தற்சமயம் மீனவர் பகுதியில் கடல் அரிப்புகள் ஏற்படுவதற்கு இதை தடுக்கிறதுக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நிதி ஒதுக்கினாதானே ஏதாவது செய்ய முடியும். எந்த விதமான நிதியும் ஒதுக்கல. ரெண்டாவது என்னன்னா 1722வது வருஷ அறிக்கையை அடிப்படையா வச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ஆய்வு நடத்தப்படல. அதுதான் வெக்கமான ஒரு விஷயம். ஏறக்குறைய பல ஆயிரம் மீனவர்கள் வாழக்கூடிய இடத்துல அவர்களுடைய அடிப்படை தேவைக்கான எந்த விதமான கட்டமைப்புகளையும் பண்ணாம முன்னேறலன்னு சொன்னா செய்ய முடியாது. அரசாங்கம் அவங்களே ஒரு குடிமகனா மதிச்சு அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் மீனவ துறைமுகம்ன்றது ஏறக்குறைய ஒரு 15 போட்டு நிப்பாட்டுற அளவுக்கு தான் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 450 போட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த விதமான நிதி ஒதுக்கல. அதுக்கப்புறம் பாம்பன், அதுக்கப்புறமாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வரிசையா 30 கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுகம் இருக்கு. 30 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு மேம்படுத்துறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கல. உடனடி தேவை என்னன்னா சரியான நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தணும், தனி அமைச்சரவை உண்டாக்கணும், சிறப்பு கமிஷன் அமைக்கணும். அமைச்சு ஆய்வு பண்ணா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்ப பார்த்தோம்னா அவங்க சொல்லும் போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து நிதி ஒதுக்கினால் மட்டுமே இவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் என்பது இவர்களுடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசில் விவசாயத்துறையிடமும் மாநில அரசில் கால்நடை துறையிடமும் மீன்வளத்துறை இருக்கிறது. அதில் கடந்த ஆண்டில் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி என்று பார்க்கும் பொழுது 8 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள் ஒதுக்கீடாக மீன்வளத்துறைக்கு. அதிலும் சில இடங்களில் அதற்கான திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மீனவர்கள் மத்தியில் இருக்கிறது. மீன்வளத்துறைக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும், மேலும் கடல் சார்ந்த பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும், மீன்வளம் குறித்த ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் மீனவர்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இது குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதில் தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகள் என்பது எப்படி இருக்கிறது, எத்தனை ஆண்டு காலம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். தற்பொழுது சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் கள நிலவரங்களை கேட்கலாம். வணக்கம் கோகுல். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மீனவ கிராமங்கள் இருக்கு, எத்தனை மீனவர்கள் மீன்பிடி தொழில ஈடுபட்டிருக்காங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க கிட்ட கேளு. நிச்சயமாக, அதாவது தமிழக மீனவர்கள் ஒரு இந்த பொது பட்ஜெட்டை புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மத்திய அரசிடமிருந்து ஒரு பொது பட்ஜெட் தான் முக்கியமாக எதிர்நோக்கி இருக்காங்க. ஏனால் முக்கியமான எல்லை தாண்டி போற பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற அடிப்படை பிரச்சனைகளாக இருந்தாலும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முக்கியமாக வலியுறுத்துறாங்க. தற்பொழுது மீனவ சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்களிடமே இது குறித்து கேட்கலாம். சார், இப்ப புதிய அரசு பொறுப்பேற்றிருக்க இந்த மத்திய அரசு என்னென்ன மாதிரி திட்டங்களை மீனவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது உங்களோட முக்கியமான எதிர்பார்ப்பாரு? மீனவர்களுக்கு இதுவரைக்கும் சார் தமிழக கடலோர பகுதியும் இலங்கையும் பக்கத்துல இருக்கு. அதனால மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிவகையான இடம் கிடையாது. முந்தைய அரசுல என்ன பண்ணாங்கன்னா படகுகளை மீனவர்கள் பிடிச்சி ஒரு 10 நாள் 15 நாள்ல திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்ப இந்த புதுசா பொறுப்பேற்ற அரசு வந்த உடனே என்னாச்சுன்னா படகுகளை பூரா பிடிச்சி வச்சுக்கிட்டு மீனவனை மட்டும் அனுப்புறாங்க. இது மீனவர் பகுதியில அவங்க வாழ்வாதாரமே முற்றுமை அளிக்கப்படுறதா இருக்கு. அதுபோக இப்ப கடந்த ஒரு 10 நாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர்களுடைய படகுகளை சுத்தமா முட்டி மூழ்கடிச்சு கடல்லையும் மீனவர்களை கொலை பண்ற நோக்கத்துடன் இலங்கை ராணுவம் கடுமையா நடவடிக்கை
இருக்காங்க. இது இந்த தமிழக மீனவர்கள் எப்படின்னா மத்திய அரசு புதுசா பொறுப்பேற்றவுடன் மீனவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்த்து போனோம். இந்த 45 நாள் தடைக்கு பின்னாடி கடலுக்கு போன பின்பு மீனவர்களுக்கு என்னாச்சுன்னா முதல் நாளே அன்னைக்கு படகுகளையும் மீனவரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்த துயர சம்பவம் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது குறுகிய கடல் நீளம் குறுகிய பகுதி. இந்த பகுதி இங்க அதிகமா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கிடையாது. இருக்கிறது வெறும் 12 நாட்டிக்கல் மைல் தான் மீனவர்கள் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மத்திய அரசு உடனடியாக இந்த இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யணும். அடுத்தாப்புல மீனவர்கள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தி மீனவர்களுக்கு அதிகமான மானிய தொகையில கொடுத்து படகுகளை கொடுக்கணும். இப்ப தமிழக மீனவர்கள் தமிழக அரசு மீனவர்களுக்கு நிறைய நன்மை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்திய அரசு இந்த தமிழக அரசோட ஒத்துழைப்பு பண்ணி மீனவர்கள் சிரமம் இல்லாம ஒரு கால்வயிறு கஞ்சியாவது நிம்மதியா குடிக்கிற அளவுக்கு இந்த புதுசாக பொறுப்பேற்ற அரசு நடக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப பசியும் பட்டினியுமா கிடந்து சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த பட்ஜெட்லயாவது ஒரு தனியா இந்த மீனவர்களுக்கு நிறைய நிதியை ஒதுக்கி மீனவர்கள் கஷ்டப்படாத அளவுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதத்தை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்தா தான் தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் கூட நிம்மதியா வாழ முடியும். ஒரு கால்வயிறு கஞ்சியாவது குடிக்க முடியும். இப்ப மீனவரோட நீண்ட நாள் கோரிக்கை இந்த மீன்வளத்துறை அமைச்சகம் மத்திய அரசுல தனியா உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது போன்ற ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டால் மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்? தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கை மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. ஒரு துறையில இருக்கும்போது இது மீன்வளத்துறை விவசாயத்துறையில இருக்கு. விவசாயத்துறையில இருக்கிறதுனால மீன்வளத்துறை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசு சரி சரத்பவார் தலைமையில் இருந்துச்சு. அவங்க விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க, மீனவர்களுக்கு முன்னுரிமை இல்லை. மீனவனுடைய ஒரு தகவலோ ஒரு பயிலோ தனியா ஏதாவது செய்யணும்னா ஒன்னும் செய்யற மாதிரி சொல்லல. அதனால தனியா எதுவும் ஒரு அமைச்சகம் இருந்தா தான் அது நிம்மதியா அந்த மீனவனுக்கு எவ்வளவு இடர்பாடு ஏற்படுது, துன்பங்கள் ஏற்படுது. இன்னைக்கு எத்தனை பேர் இலங்கை சிறையில் இருக்காங்க, அண்டை மாநிலத்தில் இருக்காங்க, அடுத்த நாடுகளில் சிறையில் மீனவர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு தனியாக ஒரு அமைச்சகம் வேணும், தனியா ஒரு அமைச்சர் வேணும். அது துரிதமா செயல்படக்கூடிய அமைச்சகமா இருக்கணும். அதைத்தான் நாங்க விரும்புறோம். மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த டீசலுடைய மானியத்தை அதிகரிக்கணும். அதே மாதிரி படகுகளுக்கு மானியம் வழங்க வேண்டும். இந்த பட்ஜெட்ல நீங்க அந்த விஷயத்துல என்ன மாதிரி எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க? இப்ப தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி போய் பாரத பிரதமரை சந்திக்கிற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, 900க்கும் மேற்பட்ட கோடிகள் கேட்டிருக்காங்க மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு. அது மாதிரி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மத்திய அரசு ஒரு 1000 கோடியை ஒதுக்கணும். அதே நேரத்தில் மீனவர்கள் படகுகளுக்கு எவ்வளவு டீசல் பயன்படுத்துறாங்க. இப்ப எங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 லிட்டர் தான் கொடுக்கறாங்க. இது காணாது. இது எவ்வளவு டீசல் உபயோகப்படுத்துறாங்க மீனவர், அவ்வளவு டீசல் மத்திய அரசு மாநில அரசு முழு மானியத்துடன் வழங்கினா தான் மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதோட மட்டுமில்ல, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில மீனவனுடைய பங்கு அந்நிய செலவாணி ஈட்டு கொடுக்கிறது நாங்க முன்னோடியாக இருக்க என்பது இந்த அரசுக்கு தெரியும். அதனால அரசு உடனடியாக மீனவர்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சாதான் மீனவர்கள் வாழ்க்கை வளமா இருக்கும். சார், இப்ப சென்னை மீன்பிடி துறைமுகம் எப்படி இருக்கு? சென்னையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எவ்வளவு மீனவர்கள் இருக்காங்க? சென்னையில இருக்கக்கூடிய மீனவர்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல எப்படி இருக்கு? சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க மீனவர்களுடைய அது மீன்பிடி துறைமுகமா இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய துறைமுகங்கள் அனைத்துமே தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் சென்னை துறைமுகம் மட்டும் இந்தியாவுடைய துறைமுகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த துறைமுகமானது இருப்பதிலேயே மோசமான துறைமுகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்நிய நாடுகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐரோப்பிய யூனியன், அவர்கள் தான் அதிகமான மீன்களை ஏற்றுமதி கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில சென்னை துறைமுகம் இருக்கிறது. அதனால சென்னை துறைமுகத்தில் பிடித்து வரக்கூடிய மீன்களை இங்கிருந்து வியாபாரிகள் கொச்சினுக்கு கொண்டு போய் கொச்சினிலிருந்து ஏற்றுமதி செய்வதாக அல்லது கொச்சினில் பிடிக்கப்பட்ட மீன்களாக அது கணக்கு காட்டப்படுகிறது. இப்படி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட மத்திய அரசால் புறக்கணிக்கப்பட்ட துறைமுகமாக சென்னை துறைமுகம் இருக்கிறது. அதை உடனடியாக தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தர வேண்டும். தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக எங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறது. அந்த வகையிலே தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தர வேண்டும். தமிழக அரசு கண்டிப்பாக அதை ஒழுங்காக சீரமைத்து சிறப்பாக செயல்படுத்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்நிய நாடுகள் சென்னை துறைமுகத்தில் பிடிக்கக்கூடிய மீன்களை வாங்க மாட்டேங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்ப என்னென்ன மாதிரி கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்காங்க சென்னை துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய குப்பைகளை, அதாவது மீன் கழிவுகள் உட்பட அனைத்துமே அந்த கடலிலே கொட்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது மாதிரி அருகிலேயே கூட நிறைய அந்த கழிவுகளை கலக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் மாற்றப்படணும். அதாவது சென்னை கடல் என்பது குப்பை தொட்டி கிடையாது. இந்தியாவுடைய குப்பை தொட்டி இல்ல கடல். கடல் அதுவும் சுகாதாரம் பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே மீனவர்கள் அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. முழுக்க அது நிர்வாகம் அதை புறக்கணித்ததுதான் அதற்கான காரணம்.
அங்கே வந்து உலகதரத்திலான வந்து ஏலக்கூடங்களும் அது மாதிரி மீன் பதப்படுத்தக்கூடிய நிலையங்களும் அது மாதிரி மீன் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடங்கள் அனைத்துமே வந்து அங்கே ஏற்படுத்தப்படணும். தமிழக அரசு அதை வந்து செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த பட்ஜெட்ல கூட தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அதுக்கான நிதி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இந்த செயல்பாட்டிலே எங்களுடைய ஒட்டுமொத்த அந்நிய செலவாணியம் கிட்டத்தட்ட 38,000 கோடி ஆண்டுக்கு நாங்கள் வந்து அந்நிய செலவாணியை ஈட்டு கொடுக்கிறோம். ஆனா எங்க கிட்ட இருந்து பணங்களை மட்டுமே வாங்கக்கூடிய, எங்களிடமிருந்து லாபங்களை மட்டுமே வாங்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இது வந்து ஒரு சிறு நிதியை கூட எங்களுக்கு தரல. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும், அதாவது வெளிநாட்டு கப்பல்களுக்கு வந்து மீன்பிடி கப்பல்களுக்கு இங்க அனுமதி கொடுத்திருக்காங்க நம்முடைய இந்திய கடற்கரைக்குள்ளாடி. அவங்களுக்கு வந்து அதாவது இறக்குமதி விலையிலேயே வந்து எரிபொருளை கொடுக்கறாங்க. ஆனா இவ்வளவு மானியம் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு வந்து மாசத்துக்கு 1500 லிட்டர் மட்டுமே டீசல் வந்து மானியம் கொடுக்கறாங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3000 லிட்டர் டீசல் வந்து தேவை இருக்கக்கூடிய சூழல்ல வெறும் 1500 லிட்டர் டீசல் மட்டுமே கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கு மாற வேண்டும். மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அவங்க உறுதி கூறியிருக்காங்க, அதன்படி அமைக்கப்பட வேண்டும். அந்த துறையிலே மீனவர் ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதாவது மீனவ சங்க பிரதிநிதிகள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. முக்கியமான பிரதான கோரிக்கை மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மீனவருடைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காகவோ, அண்டை நாடுகளோட இருக்கக்கூடிய மீனவரோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காகவோ மீனவர்களுக்கென்று ஒரு தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது அவங்களோட பிரதானமான கோரிக்கையா இருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், மீனவர்களுக்காக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதற்காக பல்வேறு திட்டங்களை வர இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் மீனவர்கள் மத்தியில் இருக்கிறது. மேலும் மீனவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மத்திய அரசிடம் இன்னும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட்டில் தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை மீனவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்து வருகிறார்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்ப அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட கேளுங்க, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கு? இப்ப வரக்கூடிய பட்ஜெட்ல என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வந்தால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? மத்திய அரசிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? அவங்க கிட்ட கேளுங்க. நம்மள்ட்ட மீனவர் சகாயம் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட எப்ப நீங்க மத்திய அரசு வந்து இப்ப பட்ஜெட் அறிவிக்க போறாங்க, அதுல வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெளிநாட்டு மீன்பிடி கப்பலுக்கு வந்து மத்திய அரசு வந்து கொள்முதல் விலையிலேயே டீசல் வழங்குறாங்க. அது மாதிரி ஏழை மீனவன் நாங்க வந்து எங்களுக்கு அதே மாதிரி டீசல் வழங்கணும். இப்ப தமிழக அரசு கூட எங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 லிட்டர் 10 ரூபாய் 75 பைசா ஒரு லிட்டருக்கு மானியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்கள் படகுகளை வந்து இயக்க முடியுது. அது மாதிரி மத்திய அரசு எங்களுக்கு வந்து கொடுத்தா தான் எங்க படகுகளை இயக்க முடியும். இப்ப வந்து படகுகளை போல 700 படகு இருக்கு, ஒரு 50 படகு 60 படகு தான் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்ப எந்த நிலைமையில இருக்குங்கிறத பாருங்க. அதே மாதிரி இந்த 12ஆம் மாசம் 11ஆம் மாசத்துல கடல் சீற்றம் கடுமையா இருக்கு. அந்த காலங்களில் எங்களுக்கு 30 வருட காலமா நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பிசிங் வாட்டர் இதை செய்ய மாட்டாங்க, ஒரு தூண்டில் வளைவோ அல்லது ஒரு ஆர்ப்பாரை கட்டி கொடுக்க மாட்டாங்க. அதை உடனே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மீனவ சங்க தலைவர் போஸ் இருக்காரு, நம்மளோட இப்ப மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு? நாங்க தொடர்ந்து இருக்கிற அரசுகள்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி அரசு, பந்த அரசு, எல்லா அரசும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். எங்க மீனவர்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் முக்கியமா வேணும். நாங்க எந்த கோரிக்கையும் கொண்டு அவங்கள்ட்ட கொண்டு வைக்க முடியல, செய்ய முடியல, எதுவும் நடைமுறைப்படுத்த முடியல. இன்னைக்கு வந்து ஏறத்தாழ இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசாங்கம் இதை ஒரு தீர்வா எடுத்துக்கிட்டு இந்த பட்ஜெட்ல மீனவர்களுக்கு ஒன்னு படகு பூரா எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக மாற்று தொழில் கொடுக்கணும். இல்லைன்னா மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி பெரிய படகுகளை வேற துறைமுகங்களுக்கும் சின்ன படகுகளை ஒரு சின்ன துறைமுகங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். எங்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் பசியும் பட்டினியுமா தொழில் இல்லாம வாழக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்க. மத்திய அரசு இதுவரைக்கும் இருந்த மெத்தன போக்கை விட்டு இப்ப எங்களை கவனிச்சு இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். தற்சமயம் மிஸ்ஏடினுடைய மாவட்ட செயலாளர், மீனவ தொழிலாளர் மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னைக்கு பொதுவாக பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் மீனவர்கள் தொழில் செய்யறாங்க. குறிப்பா விசைப்படகு, நாட்டுப்படகு, இரண்டு தரப்பிலே தொழில் செய்யறாங்க. என்ன நிலைமைனா அவர்கள் இன்னைக்கு பிரதானமாக வேண்டிய ரொம்ப தேவைப்படுவது என்னன்னா, அதாவது ஏற்றுமதி நிறுவனங்கள் இவர்கள் கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடியவர்கள், அந்த முழு பலனை அனுபவிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏற்றுமதி நிறுவனங்களாகத்தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியாவில் நீ இந்த ஏரியாவுக்கு போ, நீ இந்த ஏரியாவுக்கு போகணும், சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு ஒரு போட்டி இல்லாமல் அவர்கள் நினைத்த விலைக்கு குறைவான விலைக்கு கொள்முதல் செய்கிறார்கள். கேட்டா எக்ஸ்போர்ட்டால அது கண்டெய்னர் நிற்குது, அப்படி 1008 காரணங்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மையான காரணம் இல்ல. எனவே நாங்க என்ன விரும்புறோம்னா,
மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய அந்த ஏற்றுமதி கடல் உணவு ஏற்றுமதி பொருட்களுக்கு முறையான விலை கிடைக்க வேண்டும். அதற்கான வேலையை மத்திய அரசுடைய எம்பிடா நிறுவனம் செய்ய தவறி வருகின்றது. எனவே வருங்காலங்களில் எம்பிடா நிறுவனம் அந்த விஷயத்தை குறிப்பாக அரசு விலைப்பட்டியல் அறிவிக்கணும். நேரடி கொள்முதலை மத்திய அரசு ஏற்படுத்தணும். அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அரசு அந்த மீன்களை கடல் ஏற்றுமதி பொருட்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கையை துவங்குவதன் மூலம் மீனவர்களுடைய வாழ்க்கை மேலும் வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீனவர் சேர்த்து இருக்காரு. இப்ப மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல உங்களுக்கு என்ன இது பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆதாயமா இருக்கு? அதாவது எங்களுக்கு மத்திய பட்ஜெட்ல இப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னால 1,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க மத்திய அரசு. இப்ப அந்த மானியத்தை 5 வருஷத்துக்கு முன்னாலே நிப்பாட்டிட்டாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இந்த மீனவர்களுக்கு இருக்கு. டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இது நாங்க இப்ப தொழில ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கோம். இது மத்திய அரசுக்கு இதை கவனத்தில் எடுத்து இந்த மீனவர்களுக்கு நீங்க கண்டிப்பா செஞ்சு தரணும். அது மாத்திரம் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல இலங்கை கடல்னு சொல்ற ஒரு எல்லையே கிடையாது. இத இப்ப வந்திருக்கிற அரசு எங்களுக்கு நடுநிலைப்படுத்தி எல்லா மீனவர்களும் ஒத்து அழகா, அதாவது சமாதானமா மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாட்சியத்தை, ஒரு பெரிய காரியத்தை இந்த அரசு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா நாங்க அதுக்கு வாழ்நாள் பூரா நன்றி சொல்லுவோம். லட்சமே தேசிய பிஜேபியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முரளிதரன் இருக்காரு. நம்ம மீனவர்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுபோல மீனவர்களை அழைக்கிட்டு போய் நியமிச்சா சந்திச்சு இப்ப உங்களுக்காண்டி என்ன செய்யலாம் இருக்கீங்க இந்த பட்ஜெட்ல? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே சென்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. நவரத்ன மாலா திட்டம் என்று மீனவர்களுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த திட்டத்தை இந்த அரசு மீண்டும் நிறைவேற்றும். அது மட்டுமில்லாமல் இங்குள்ள மீனவர்கள் இந்த பகுதியிலே மீன்பிடிப்பதற்குண்டான உரிமத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் மத்திய அரசு மூலமாக கடுமையான முறையில் வலியுறுத்தியிருக்கிறோம். ஈவன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை செல்லும் பொழுது இந்த பிரச்சனையை நான் நிச்சயம் பேசுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதை போன்று இங்கே தூண்டில் மீன்பிடி வளைவு ஒரு ஏற்படுத்தி அதன் மூலமாக இங்கே மீனவர்கள் ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படகுகள் மாற்றுவதற்கு மத்திய அரசு மானியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். நிச்சயமான முறையிலே இந்த நரேந்திர மோடி அவர்கள் அரசை பொறுத்தவரை சொல்லி செய்யக்கூடிய அரசு கிடையாது, சொல்லாமலே செய்யக்கூடிய அரசு. இன்றைக்கு மீனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பிஜேபியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சொல்லும்போது மீனவர்கள் அனைத்து ஏற்பாடுமே செய்து கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட்ல அனைத்துமே செய்து கொடுக்கப்படும் என்பது உங்களுடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. ஐயா, இப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல மீனவர்களுக்காக என்னென்ன திட்டங்களை அறிவிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்திய பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த 67 ஆண்டு கால மத்திய அரசு மீனவர்களை முழுமையா புறக்கணிச்சிருச்சு. இப்ப புதுசா ஏற்பட்டிருக்கூடிய இந்த மத்திய அரசாவது மீனவர்களை புறக்கணிக்காமல் பாதுகாக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா இந்திய நாட்டினுடைய ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதாவது உள்நாட்டு உற்பத்தியில 0.7% மீனவருடைய பங்களிப்பு. இந்த 0.7% மீனவருடைய பங்களிப்புக்கு ஏற்ப மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யணும். 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குறிப்பா பார்க்க போனீங்கன்னா திட்டத்தினுடைய அடிப்படையில் 3,887.25 கோடி ரூபாயும், திட்டம் இல்லா வகையில் 7,769.82 கோடி ரூபாய் எங்களுக்கு நியாயமா ஒதுக்கணும். அப்படி பார்க்க போனா 11,657.07 கோடி ரூபாயை மீனவர்களுக்கு ஒதுக்கணும் இந்திய ஜிடிபி பிரகாரம். ஆனா ஒதுக்கிறது அது இல்லை, வெறும் 317 கோடி ரூபாய். அதுல கூட 8 கோடி ரூபாய் தான் மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுலயும் அந்த மீனவர்களுக்கு முறையா அந்த பணம் போய் சேரல. 3 வருஷமா இதான் நிலைமை. அதனால எங்களுடைய கோரிக்கை எல்லாம் முதலான கோரிக்கை, இந்த புதிதாக ஏற்படக்கூடிய மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு இதை தனியாக மீன் வளம் மற்றும் மீனவ நலனுக்கு ஒரு அமைச்சரவை உருவாக்க வேண்டும். இதை நாங்க மட்டும் கேட்கல, அந்த பிஜேபி 2010 ஒரு செயல் திட்ட அறிக்கை ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க, மீனவர்களுக்கான செயல் திட்ட அறிக்கைன்னு சொல்லிட்டு. அந்த மீனவர்களுக்கான செயல் திட்ட அறிக்கை 67 பக்கம் கொண்டதான் அந்த அறிக்கை இருக்கு. அந்த அறிக்கை 2010 நிதின் கட்கரி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அறிவிச்சிருக்கு. அதுல நேஷனல் பாலிசி ஆன் பிஷிங் அண்ட் பிஷர்மேன் சொல்லியிருக்காங்க. இந்த திட்ட அறிக்கையில அவங்களே சொல்லியிருக்காங்க, எங்க ஆட்சிக்கு வந்தா மீன் வளத்துக்கு தனியாக அமைச்சரவை உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய 90% மீனவர்கள் வறுமை கோட்டு கீழே வாழறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கோமோ, தேசிய மீனவர் பேரவையும் மற்ற மீனவ அமைப்புகள் என்னென்ன கோரிக்கைகள் நீண்ட காலம் வச்சிருக்கோமோ அது அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனவர்களுக்கான செயல் திட்டத்தில் அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க நிறைவேற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் உடனடியாக தனியாக ஒரு அமைச்சரகம் உருவாக்கணும். அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக மிக முக்கியமான கோரிக்கை, இந்தியா முழுக்க வாழக்கூடிய மீனவர்கள், கடல் சார்ந்த மீனவர்களோ அல்லது கடல் சாராத உள்நாட்டு மீனவர்களோ, அந்த மீனவர்கள் மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால அவங்களை மண்டல் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் பழங்குடியின மக்களாக அறிவிக்க வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை. மூன்றாவதாக, மீனவர்களுடைய மீன்பிடிப்புக்கு ஆதாரமாக இருப்பது டீசலும் மண்ணெண்ணையும் தான். அந்த அடிப்படை மூலதனம் இருந்தால்தான் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியும். வேறு ஒரு தொழில் செய்யக்கூடியவர், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவரோ ஒரு டாக்ஸி ஓட்டக்கூடியவரோ டீசலை போட்டுக்கொண்டு ஒரு சவாரி சென்றால் திரும்பி வரும்போது அவருக்கு நிச்சயமாக அதற்கான வருமானம் நிச்சயம். ஆனால் மீனவர்கள் அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து டீசல் போட்டுக்கொண்டு கடலுக்கு சென்றால் திரும்பி வரும்போது கண்டிப்பாக மீன்பிடி இருக்குமா என்றால் உறுதியாக சொல்ல முடியாது. அவர் உயிரோடு திரும்புவாரா என்பதை உயிரோடு சொல்ல முடியாது. ஆகவே மீனவர்களுக்கு டீசலையும் மண்ணெண்ணையும் தனியாக ஒரு விலையில் அடக்க, மத்திய அரசாங்கத்தினுடைய அடக்க விலைக்கு எந்த விதமான நாங்கள் மானியம் கேட்கவில்லை. மீனவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அடக்க விலைக்கு டீசலையும் கெரோசின் மண்ணெண்ணையும் வழங்கப்பட வேண்டும். இது ஒன்று. மூன்றாவதாக, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவ்வப்போது சீற்ற காலங்களில் பாதிக்கப்படும் போது அவர்களுடைய கடன்களை மத்திய அரசு தள்ளுபடி செய்கிறது. அப்படி தள்ளுபடி செய்யப்படும் போது மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய கோழி பண்ணைகளுக்கு கூட அதனால் அந்த நிவாரணம் கிடைக்கிறது. 50 லட்சம் 1 கோடி ரூபாய் என்று தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆனால் அப்பாவி ஏழை மீனவனுக்கு 1 ரூபாய் கூட அப்படி தள்ளுபடி செய்யப்படுவதில்லை. சீற்ற காலங்களில், மழை காலங்களில், புயல் காலங்களில் பாதிக்கப்படும் பொழுது விவசாயிக்கு எப்படி தள்ளுபடி செய்யப்படுகிறதோ அல்லது வறட்சி காலங்களில் விவசாயிக்கு எப்படி தள்ளுபடி செய்யப்படுகிறதோ அப்படி மீனவர் கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். மீனவர்களுக்கான கடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது போன்று ஆண்டுக்கு 4% வட்டிக்கு இந்திய அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக அல்லது அரசுடைமையாக்கப்படாத தனியார் வங்கிகள் மூலமாக கடன் உதவி வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் அவசியமா செய்யணும். இதான் மத்திய அரசு இப்ப பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறது. எங்களுக்கான தொகை கூடுதலான தொகை. ஏன்னா 18,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு அந்நிய செலாவணி கடந்த ஆண்டு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், பெற்று தந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 7%, 8%, 10% கூடுதலாகி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கையெல்லாம் தனியாக அமைச்சரவை டீசல் அடக்க விலைக்கு வழங்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஐயா. தற்பொழுது இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மீனவர்களுக்கு இருக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தியில் 0.7% பங்களிப்பு இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு கோரிக்கைகள் இவர்களிடத்தில் இருக்கின்றன. நியாயப்படி பார்த்தால் இவர்களுக்கு 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும். ஆனால் 317 கோடி தான் உள் ஒதுக்கீடாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீன்வளத்துறைக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும். மீனவ மக்களை பழங்குடியின மக்களாக அறிவிக்கப்பட வேண்டும். மேலும் டீசல் மற்றும் மண்ணெண்ணெயை மத்திய அரசின் அடக்க விலைக்கு இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கடல் சீற்றம் காரணமாக பல விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வது போல மீனவர்களுக்கும் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் மீனவர்களுக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எமது செய்தியாளர் பாலா மற்றும் திரு இளங்கோ அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.